மோட்ச பிரயாணி பரலோகத்துக்குள்ள போகிற கடைசி நேரம் நெருங்கிட்டான். நிறைய காரியங்களை அவர் தாண்டி 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 அந்த மோட்ச பிரயாணி போறார். அவர் கடைசியா பரலோகத்துக்குள்ள போகிறதுக்கு முன்பதாக அங்க வாசல்ல நிக்கிற தூதன் கேட்கிறவன் கையில ஒரு பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்குமே, அந்த பத்திரத்தை எங்க அப்படின்னு கேட்கிறார். மோட்ச பிரயாணி தேடி பார்க்கிறார் அந்த பத்திரத்தை. எப்படியோ அந்த பத்திரம் ரொம்ப பத்திரமா இருந்திருக்கு. எடுத்து கையில கொடுத்தாரு. அந்த பத்திரத்தை எடுத்து பார்த்தா நற்சாட்சி பெற்றவன் அப்படிங்கிறதான அந்த வார்த்தை அதுல இருந்தது. அந்த டாக்குமெண்ட்ல அந்த வார்த்தை இருக்கிறது. மற்றவர்களுக்கு அந்த பத்திரத்தை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க, நற்சாட்சி எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க, நற்சாட்சி எங்கேயோ தன் வாழ்க்கையில தொலைத்து விட்டார்கள். அதனால பரலோகம் போகும் உள்ள அந்த மோட்ச பிரயாணி இந்த நற்சாட்சியை காத்துக்கொண்டு கிறிஸ்துவின் சுபாவங்களை, கிறிஸ்துவை போல தன் வாழ்க்கையை அவன் வாழ தன்னை அர்ப்பணித்திருந்தபடியினால் பரலோகத்தில் அவனுக்கு இடம் கிடைச்சது.